ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிரெட் அல்வா. பிரெட் அல்வா வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. பிரெட்டு, முந்திரி பருப்பு, பால் 150 ml, சர்க்கரை, நெய். பிரெட்டில் இந்த மாதிரி சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணிடுறேன். அதை வந்து நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோ இந்த கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இப்போ வெளியே எடுத்துடுறேன். இப்போது ஒரு பேனில் நெய் ஊற்றிக்கிறேன். கேஷ்யூ நட் சேர்த்து அதை நல்லா இப்போ வறுத்துக்கிறேன் அதில் நெய்லியே. இப்போ ஒரு பேனில் 150 ml பால் சேர்த்துக்கிறேன். நம்ம பொரிச்சு வச்சிருக்க அந்த பிரெட் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. நல்லா அந்த பால்லாம் பிரெட்டில் போயிட்டு நல்லா ஊறட்டும். இப்போ சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நான் சின்ன ஸ்பூனுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நல்லா இதை கிளறிக்கலாம். இப்போ இதில் நான் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இதில் நம்ம கலர் எதுவுமே சேர்க்கலை, நம்ம அந்த ஃப்ரை பண்ணதோட பிரெட் கலர் தான். இப்போ நெய் சேர்த்துக்கிறேன். அந்த நெய் வாசத்தில் இந்த பிரெட்டும் சேர்ந்து நல்ல கன்சிஸ்டன்சி கொடுக்கும், உங்களுக்கு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். அந்த பிரெட்டை வந்து நல்ல ஒயிட்டாக இருக்கும் போதே எடுத்துடாதீங்க, நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ண கலரில் தான் உங்களுக்கு இந்த கலர் வரும். ஏன்னா நான் எந்த கலருமே இதில் ஆட் பண்ணல இந்த பிரெட்டுக்கு. பாருங்கள், நல்ல கொதி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பிளேட் பண்ணிடலாம். சுவையான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.